ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கிற உங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில ஏதாவது ஒரு கனவு இருக்கும், கரெக்டா? சொந்த வீடு வாங்கணும், இல்லைனா ஃபேமிலியோட சந்தோஷமா வாழணும், குழந்தைங்களோட எஜுகேஷனுக்காக வந்துட்டு நம்ம சேவ் பண்ணி வைக்கணும், இல்லைனா வந்துட்டு வெளியூர் டிராவல் பண்ணணும், இன்டர்நேஷனல் ட்ரிப் எல்லாம் போகணும், இல்லைனா உங்களுக்குன்னு இருக்கிற ட்ரீம்ஸை வந்துட்டு நீங்க வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம இதாகணும் அதாகணும் அப்படின்னு நினைச்சிருப்போம். படிக்கிறப்ப டாக்டர் ஆகணும், டீச்சர் ஆகணும், இந்த மாதிரி நிறைய கனவுகளோட சுமந்திருப்போம். ஆனா ஒன்ஸ் நமக்குன்னு வந்துட்டு கல்யாணம் ஆகுது, அதுக்கப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், குழந்தைங்க, ஃபேமிலி பாத்துக்கணும், இந்த மாதிரி ஒரு சூழல்ல நம்ம அடைக்கப்படுறப்ப நம்மளோட ட்ரீம்ஸ் எல்லாமே கனவுகளாகவே ஆகிடுது. லைஃபுமே பாத்தீங்கன்னா சேம் அதே ரொட்டீன் தான் வந்து ஃபாலோ ஆகுற மாதிரி இருக்கும். காலையில எந்திரிக்கிறோம், சமைக்கிறோம், குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறோம், திருப்பியும் சமைக்கிறோம், அவங்க எல்லாருமே வராங்க, அவங்களுக்கு ஹோம்வொர்க் சொல்லிக்கிறோம், அதே ரொட்டீன் தான் ஃபாலோ ஆகுது. ஆனா நம்மளோட ட்ரீம்ஸ் அப்படின்றது அங்கேயே வந்து முடிச்சிருது. ஆனா சில நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த கனவுக்கும் நம்மளுடைய வருமானத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய கேப் வந்து இருக்கிற மாதிரி தோணும். எனக்கும் ஒரு காலத்துல இதே மாதிரி தான் நான் யோசிச்சிருக்கேன். அப்பதான் வந்துட்டு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி எனக்கு வந்து தெரிய வந்துச்சு. சோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து அதை பத்தி தான் பார்க்க போறோம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் இந்த வாய்ப்பை எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இப்ப நான் சொல்ல போற ஆப்பர்ச்சுனிட்டி அதை பத்தி தான். வீட்ல இருந்த மாதிரி உங்களால வந்துட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி earn பண்ண முடியும். அதை பத்தி தான் நம்ம இந்த டீடைலா கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஐடியா புரியும். ஓபன் மைண்டடா பாருங்க. ஜஸ்ட் வந்துட்டு இதை பார்த்த உடனே ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நான் சொல்ல வரது புரியாது. சோ ஃபுல் வீடியோவும் பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம மேற்கொண்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி பேசுறதுக்கு முன்னாடி என்ன பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். நான் விவேகா ஃப்ரம் காரைக்கால்ல இருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். எனக்கு கல்யாணம் ஆகி 2 பசங்க இருக்காங்க. இப்போ நான் வந்துட்டு ஒரு ஹோம் மேக்கரா தான் இருக்கேன். as of now என்னால வெளியில போயிட்டு ஒரு 9 to 5 ஜாப் வந்து குழந்தைங்களை வச்சுட்டு என்னால போக முடியல. அதனால வீட்ல இருக்க மாதிரி ஏதாவது ஒரு பிசினஸ், ஏதாவது ஒரு earning பண்ண முடியாதா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணதா இந்த ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேவா? சோ இதுதான் என்ன பத்தின ஒரு சின்ன டீடைல்ஸ். நானும் உங்களை மாதிரி தான் ஒரு ஃபினான்ஷியல் growthக்காகவும் பர்சனல் growthக்காகவும் என்னோட ட்ரீம்ஸை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் தேடி சூஸ் பண்ணி நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வாங்க நம்ம அதை பத்தி இன்னும் டீடைலா வந்துட்டு பார்க்கலாம். ஓகே, இந்த பிசினஸ்ல நான் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட வந்துட்டு 1 year ஆக போகுது. நான் இப்ப ப்ரௌடா சொல்றேன், என்னோட நேம்க்கு கீழே நான் விவேகா பிசினஸ் கோச், சர்டிஃபைடு ஸ்கின் பியூட்டி அண்ட் வெல்னஸ் கன்சல்டன்ட் அட் ஆரிஃப்ளேம் அண்ட் 9% பிராண்ட் பார்ட்னராகவும் இப்ப நான் வந்துட்டு இருக்கேன். இதை பத்தி தான் நம்ம டீடைலா பார்க்க போறோம். எப்படி என்னோட நேம்க்கு கீழே இத்தனை ரெகக்னிஷன், இத்தனை ஒரு செல்ஃப் ஐடென்டிட்டி எனக்கு எப்படி கிடைச்சதுன்னா, அது எப்படி வந்துட்டு வித்தின் ஒரு 1 year வித்தின் ஒரு ஸ்பேன் ஆஃப் டைம்ல என்னால எப்படி வந்து கொண்டு வர முடிஞ்சது அப்படின்ற டீடைல்ஸ் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். சோ எந்த ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எங்க ஜாயின் பண்றோம், எந்த கம்பெனில ஜாயின் பண்றோம் அப்படின்ற டீடைல்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும், கரெக்டா? சோ அப்படி ஆரிஃப்ளேம் அப்படின்றது இன்னைக்கோ நேத்தோ ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் அப் கம்பெனி கிடையாது. ஸ்வீடன்ல 1967ல 2 பிரதர்ஸால ஒரு ஸ்கின் கேர் பிராண்ட் அப்படின்றதுல ஸ்டார்ட் பண்ண கம்பெனி இன்னைக்கு கிட்டத்தட்ட 72 கண்ட்ரீஸ்ல 65+ இயர்ஸா வந்துட்டு ரன் ஆயிட்டு இருக்க ஒரு பியூட்டி அண்ட் வெல்னஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்க ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி. இந்தியால ஃபர்ஸ்ட் டைமா 1995ல வந்துட்டு ஆபரேஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. ஆல்சோ இது வந்து ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி அப்படின்றதுனால நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கோம். எல்லோ பியூட்டி அவார்ட்ஸ், ஃபெமினா பவர் பிராண்ட் அவார்ட், எகனாமிக் டைம்ஸ்ல பெஸ்ட் பிராண்ட் தட் இஸ் சேஃபஸ்ட் பிளேஸ் டு ஒர்க் அட் 2021, அதாவது கொரோனா பீரியட்ல கூட வந்துட்டு இந்த இடத்துல சேஃபா ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற அவார்டும் நம்ம வாங்கியிருக்கோம். ஆரிஃப்ளேம் பேசிக்காவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சோ அதனாலதான் இந்தியன் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷனோட கோ ஃபவுண்டிங் மெம்பரே வந்துட்டு ஆரிஃப்ளேம் தான். இதை நீங்க கூகுள்ல கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு வந்துட்டு டீடைல்ஸ் வந்துட்டு வரும். ஐ ஹோப் உங்களுக்கு அந்த ஸ்மால் வீடியோ ஒரு ஐடியா கொடுத்துருக்கோம், எப்படி ப்ரொடக்ஷன் பண்றாங்க, எப்படி பேக்கேஜிங் எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ எந்த ஒரு கம்பெனியா இருந்தாலும் கம்பெனியோட ஒரு தாரக மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கம்பெனி எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க, அவங்களோட விஷன் என்ன அப்படின்றது. அப்படி ஆரிஃப்ளேமோட தாரக மந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லுக் கிரேட், மேக் மணி, ஹேவ் ஃபன். நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி. சோ அந்த ப்ராடக்ட்ஸ் வச்சுதான் நம்ம வந்துட்டு இங்க வந்து மணி மேக் பண்ண போறோம். கூடவே வந்து கொஞ்சம் ஃபன்னும் இருக்க போது. அதை பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லுக் கிரேட் அப்படின்ற ஒரு வார்த்தையை உங்களால இங்க பார்க்க முடியும். நிறைய பேர் பியூட்டினா மேக்கப் மட்டும் அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. ஆனா ரியல் பியூட்டின்றது வந்து ஹெல்த்தி ஸ்கின்னா இருக்கட்டும், ஹெல்த்தி பாடியா இருக்கட்டும், உங்களோட கான்ஃபிடன்ஸ் வந்து ஹெல்த்தியா இருக்க போது. உள்ள ஹெல்த்தியா இருந்தா மட்டும் தான் வெளியே வந்து உங்களுக்கு வந்து நேச்சுரலா ஒரு க்ளோ வந்து கிடைக்கும். சோ அந்த மாதிரி இங்க நம்மளோட ப்ராடக்ட்ஸை வச்சுதான் நம்ம வந்துட்டு நம்மளோட பிசினஸ் பண்ண போறோம், எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாம. அது எப்படின்றத நம்ம டீடைலா பார்க்கலாம். ஓகே, சோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இங்க வந்துட்டு ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ல ஸ்டார்ட் பண்ண இந்த ஒரு கம்பெனி இப்போ மேக்கப், வெல்னஸ், ஃப்ரேக்ரன்ஸ், பர்சனல் கேர் இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு தேவைப்படுற டெய்லி எசென்ஷியல் சோப்பு, ஷாம்பு, பேஸ்ட், பிரஷ், இந்த மாதிரி டெய்லி எசென்ஷியலா யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும், இல்லனா ஸ்கின் கேர், ஹேர் கேர், மேக்கப், ஃப்ரேக்ரன்ஸ் இந்த மாதிரி கேட்டகரியில இருக்கிற ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும், எல்லாமே இருக்க போது. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போறோம். ஓகேவா? அதுவும் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல். இப்ப நம்ம பிராக்டிகலா பேசலாம். இப்ப நான் ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனின்னு சொல்லிட்டேன், என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன். சோ இந்த ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் மணியும் மேக் பண்ணணும், அதுவும் சொல்லிட்டேன். சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த ப்ராடக்ட்ஸை பீப்பிள்ஸ் கிட்ட தான் கொண்டு போய் சேர்க்க போறோம். சோ நீங்க ஒருத்தருக்கு வந்துட்டு ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்றப்ப வந்துட்டு என்ன யோசிப்பீங்க அப்படின்னா, இது நான்
நான் யூஸ் பண்ணுவேனா அப்படின்றது தான். ஏன்னா மார்க்கெட்ல எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் இருக்கு, நான் ஆல்ரெடி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒய் ஆரிஃப்ளேம் ப்ராடக்ட்ஸ் நான் சூஸ் பண்ணோம் அப்படின்ற கொஸ்டின் கண்டிப்பா எல்லாரோட மைண்ட்லயும் ஓடும். இதுல மெயினா வந்துட்டு ஒரு 4 விஷயம் இருக்கு. இங்க இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்க போகுது அண்ட் சயின்டிபிகலி டெஸ்ட் பண்ணி தான் எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்துட்டு நம்மளோட மார்க்கெட்டுக்கே வந்துட்டு வருது. நீங்க வீடியோல பாத்திருப்பீங்க, எல்லாமே வந்து லேப் டெஸ்டட், சயின்டிபிகலி டெஸ்டட் அண்ட் ரொம்ப சிம்பிளா இருக்க போகுது. இப்போ ஒரு ஸ்கின் கேர் எடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ப்ராடக்ட்ஸ் தான். இது வந்து சேல்ஸுக்காக மட்டும் அப்படின்ற ஃபோக்கஸ்ல வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் வந்து மேக் பண்ணல. கண்டிப்பா வந்து பீப்பிள்ஸ் டெய்லி யூஸ் பண்ற ப்ராடக்ட் குவாலிட்டியா இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் பார்த்து பண்றாங்க. சோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம வந்துட்டு பீப்பிள்ஸ்க்கு கொண்டு போய் நம்ம வந்து சேர்க்க போறோம். எஸ், ஓவராலா நான் வந்து கம்பெனி பத்தின டீடைல்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அண்ட் இதுல என்னெல்லாம் இருக்கு, எப்படி எல்லாம் கொண்டு போக போறோம் அப்படின்றத பத்தியும் சொல்லிட்டேன். உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் வித்அவுட் எனி டிலே நம்ம வந்துட்டு எப்படி இதுல வந்து நம்ம மணி மேக் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். சோ இது வரைக்கும் ஸ்டே ஆன உங்களுக்கு தேங்க்யூ சோ மச். ஏன்னா வந்துட்டு கம்பெனி பத்தி தெரியாம வந்து நீங்க வந்து உள்ள வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு எதுவுமே புரியாது. அதனால தான் நான் இவ்வளவு டீடைலா உங்களுக்கு சொன்னது. லெட்ஸ் கெட் இன்டு தி மெயின் பிக்சர். நம்ம இந்த பிசினஸை எப்படி கொண்டு போக போறோம், எப்படி மணி மேக் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க வந்துட்டு ஒரு பிராண்ட் பார்ட்னரா இந்த குளோபல் கம்பெனியோட ஜாயின் பண்றப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்டா 20% டிஸ்கவுண்ட்ல இப்ப நான் சொன்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்க வந்து வாங்கிக்க முடியும். வெயிட் வாங்கிக்க முடியும்னு சொன்னோனே ஓகே 10,000 ரூபாய்க்கு ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கணும், 20,000 ரூபாய்க்கு ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கணும்னு சொல்ல போறாங்களோ அப்படின்னு கேட்டா நோ, இட்ஸ் நாட் லைக் தட். இப்ப எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சுங்க. எப்படி நம்ம அமேசான், பிளிப்கார்ட், மீஷோல எல்லாம் வந்துட்டு இருந்த இடத்துல இருந்தே ஜஸ்ட் ஒரு ஆப் மூலமா ஒரு அக்கௌண்ட் மட்டுமே கிரியேட் பண்ணி நம்ம வந்துட்டு ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்றோமோ, அதே மாதிரி அஸ் அ பிராண்ட் பார்ட்னரான உங்களுக்குன்னு வந்துட்டு ஒரு ஸ்டோர் லிங்க் வந்துரும். உங்களுக்கு ஒரு யூசர் நேம், பாஸ்வேர்ட் இது எல்லாமே நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த லிங்க் மட்டுமே வச்சு உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை நீங்க வாங்கவும் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லையா, இப்ப நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச பர்சன்ஸ்க்கு நீங்க வந்துட்டு ரெக்கமெண்டும் பண்ணலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு ப்ராடக்ட் ருபீஸ் பர்த் 500 வச்சுக்கோங்களேன். அதை நீங்க வந்து 20% டிஸ்கவுண்ட் எடுக்கிறப்ப 400 நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ 100 rupees அப்படின்றது நம்மளோட ப்ராஃபிட். இந்த மாதிரி 500 rupees பர்த் இருக்க ப்ராடக்ட்ஸை நீங்க ஒரு 5 பேர்கிட்ட நீங்க சஜஷன் பண்றீங்க அப்படின்றப்ப 500 ரூபாய் அப்படின்றது உங்களோட ப்ராஃபிட்டா இருக்க போது. டே ஒன்னே உங்களால வந்து ஜஸ்ட் வீட்ல இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு போன் ஆப் மட்டும் யூஸ் பண்ணி உங்களால 500 rupees ஆஃப் இன்கம் உங்களால ஜென்ரேட் பண்ண முடியும். இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இது செல்லிங் மாதிரி இருக்கு, எனக்கு செல்லிங்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம வந்துட்டு டெய்லி வந்து யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யாரோ ஒருத்தர் செல் பண்ணி தான் நம்ம வாங்குறோம். அப்படி பார்த்தா எல்லா இடத்துலயுமே செல்லிங் அப்படின்றது இருக்க தான் போகுது. அதே மாதிரி இங்க உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா டெய்லி நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் தான். சோ அப்படி பாக்குறப்ப நீங்க தாராளமா வந்துட்டு உங்களோட க்ளோஸ் சர்க்கிள் பீப்பிள்ஸ் கிட்ட நீங்க வந்து மூவ் பண்ணலாம். எனக்கு வந்து பெருசா யாருமே தெரியாது, நான் யார்கிட்ட தான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சொல்றது, நீங்க சொல்றது மெத்தட் எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா எனக்கு வந்து பெருசா ஆளுங்கலாம் இல்ல அப்படின்னா நான் அதுக்குமே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஜஸ்ட் ஒரு பேப்பர் எடுங்க. இப்ப நான் சொல்ற உங்களோட நேம்ஸ் எல்லாமே எழுதுங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோட நேம், சோஷியல் மீடியால உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் இருக்குன்னா அவங்களோட நேம், நீங்க முன்னாடி வேற எங்கேயாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அவங்களோட நேம், உங்க குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறாங்கன்னா அவங்களோட மாம்ஸ் எல்லாம் இருப்பாங்க அவங்களோட நேம், லாங் டிஸ்டன்ஸ்ல வந்துட்டு உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும், நெய்பர்ஸா இருக்கட்டும் அவங்களோட நேம்ஸ். இந்த மாதிரி உங்களால ஒரு 50 நேம் வந்துட்டு இப்ப நான் சொல்ற டைம்குள்ள யோசிச்சு எழுத முடியும்னா வெல் அண்ட் குட். இதுக்கு பக்கத்திலேயே உங்களால வந்து ஒரு பிக்சர் பார்க்க முடியும். இந்த பிக்சர்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி கேர் காம்போ. இதுல வந்துட்டு சோப், பிரஷ், பேஸ்ட், ஹேர் ஆயில் இந்த மாதிரி ஒரு டெய்லி எசென்ஷியல்ஸ் ஆன ப்ராடக்ட்ஸ் மட்டும் நான் ஒரு காம்போவா போட்டிருக்கேன். இப்ப நான் வந்து உங்களுக்கு நேம்ஸ் எழுத சொன்னல, அவங்களுக்கு இந்த காம்போ உங்களால சஜஸ்ட் பண்ண முடியுமா? ஏன்னா இப்ப நான் சொன்ன நேம்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச பர்சன்ஸ். அப்படி நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச பர்சன்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு காம்போவை நீங்க சஜஸ்ட் பண்றப்ப கண்டிப்பா சரி ஓகே நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க, ரைட்? இந்த இடத்துல தான் உங்களோட பிசினஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச பர்சன்ஸ்க்கு வந்துட்டு உங்களோட ஃபிளெக்சிபிள் டைம்ல இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை சூஸ் பண்ணி நீங்க ஒர்க் பண்றப்ப உங்களால வந்து உங்களோட ஃப்ரீ டைம் ப்ரொடக்டிவா ஒரு இன்கமா வந்துட்டு மாத்த முடியும். சோ ஹவுஸ் வைஸ் ஒய் ஆர் யூ வெயிட்டிங் ஃபார்? இன்னைக்கே வந்துட்டு பிராண்ட் பார்ட்னரா நீங்க ஜாயின் பண்றதுக்கு ஒரு ஸ்டெப் எடுங்க. மேம் எல்லாமே ஓகே தான், நான் வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை வந்து சஜஸ்ட் பண்றேன், அது மூலமா இன்கம் எடுக்கிறேன், அது ஒரு ப்ராஃபிட் எனக்கு கிடைக்குது. இது ஒரு லாங் டர்மா என்னால வந்து பில்ட் பண்ண முடியுமா? ஏன்னா மந்த்லி ஆனா வந்துட்டு ஒரு இன்கம் வந்து கிடைச்சா எனக்கு வந்து நல்லா இருக்கும். ஒரு 25,000, 30,000, 50,000 அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கு. இந்த வீடியோ பாக்குற நீங்க யாரா வேணா இருக்கலாம், ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், ஒரு கெரியர் பிரேக் எடுத்த பர்சனா இருக்கலாம், இல்ல பிரெக்னெண்டா இருக்கலாம், இல்லனா நீங்களும் என்ன மாதிரி கிட்ஸ் வச்சிருக்கனால ஒரு 9 to 5 ஜாப் என்னால வெளியில போய் பண்ண முடியாது அப்படின்ற பர்சனா இருக்கலாம். இந்த மாதிரி நீங்க என்ன ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தாலும் உங்களால இந்த பிசினஸை எடுத்து சூப்பரா ரன் பண்ண முடியும். அதுக்கான ஒரு சிம்பிள் வழிகளை பாத்துடலாமா? கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மொத்தம் 3 வழியில உங்களால வந்துட்டு earn பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா டெய்லி ப்ராஃபிட். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா கேட்லாக் இருக்க போது நான் சொன்ன மாதிரி ஆன்லைன் ஸ்டோர்ல கேட்லாக் அப்படின்னு இருக்கும். அதை கூட நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச பர்சன்ஸ்க்கு ஷேர் பண்ணலாம். அந்த லிங்க் மூலமா அவங்க பர்ச்சேஸ் பண்றாங்க, இல்ல உங்ககிட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணி கொடுக்குறாங்க, இப்ப பக்கத்துல தான் இருக்காங்க, ஒரு நெய்பர் தான் எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களோட ஆப் மூலமாவே நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணி உங்க வீட்டுக்கே வந்து வர வச்சுக்கலாம். ஓகேவா? சோ 20% டிஸ்கவுண்ட்ல நீங்க எடுத்துப்பீங்க, அவங்களுக்கு எம்ஆர்பில நீங்க வந்து கொடுத்துருவீங்க. சோ அந்த ப்ராஃபிட் அப்படின்றது உங்களுக்கு அன்னிக்கான டெய்லி ப்ராஃபிட். செகண்ட் ஆப்ஷன் பாத்துடலாமா? வீக்லி கமிஷன் கூட உங்களால வந்துட்டு earn பண்ண முடியும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு. நம்மளே வந்து நிறைய சோஷியல் மீடியால இருக்கோம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப், லிங்க்டின் இந்த மாதிரி நிறைய சோஷியல் மீடியால நம்ம இருக்கோம், ரைட்? அங்க நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்து நிறைய இடத்துல ரீல்ஸ் பாத்துருப்பீங்க, இந்த ப்ராடக்ட் வேணா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க சோஷியல் மீடியால நல்லா வந்துட்டு ஒர்க் பண்ணுவீங்க, நான் சோஷியல் மீடியால நிறைய வீடியோஸ் எல்லாம் போடுறேன் அப்படின்ற பர்சனா இருக்கீங்கன்னா நீங்க அந்த இடத்துல கூட நம்மளோட ப்ராடக்ட்ஸ் நீங்க என்ன பண்ணலாம்னா ஷோ பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட் வேணும்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களோட டிஎம்க்கு நம்மளோட லிங்க் ஷேர் பண்ணலாம். அந்த லிங்க் மூலமா அவங்க வந்து உங்ககிட்ட வாங்குறாங்க அப்படின்னா வீக்லி 15% கமிஷன் வந்துட்டு உங்களுக்கு டைரக்டா உங்களோட அக்கௌண்ட்டுக்கே வந்து கிரெடிட் ஆயிடும். சோ இந்த மாதிரி உங்களால வந்து பிசினஸ் ஈஸியா வந்து 2 விதத்துல உங்களால வந்து கொண்டு போக முடியும். ஓகே, அவ்வளவுதாங்க
இதுதாங்க பிசினஸ். எந்த ஒரு ஒளிவு மறைவும் கிடையாது. ரியல் பீப்பிள் ரியல் பிசினஸ். இங்க உங்களால நிறைய பிக்சர்ஸ் வந்து பார்க்க முடியும். இது எல்லாமே பிராண்ட் பார்ட்னர்ஸ் அவங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எடுத்த பிக்சர்ஸ் தான் நீங்க பார்க்க முடியும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சோப் மூலமா கூட அவங்களோட பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. வீட்ல சும்மா தான் இருக்கும். ஜஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி பீப்பிள்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்றது மூலமா டெய்லி ப்ராஃபிட்டா இருந்தாலும் சரி இல்ல வீக்லி ப்ராஃபிட்டா இருந்தாலும் சரி எடுத்துட்டு அவங்க அவங்களோட ப்ராஃபிட் இன்கம் எடுத்து ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சோ why are you waiting for? நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து டிவில வர ஆட் எல்லாம் கிடையவே கிடையாது. சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர் தான். ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு கஸ்டமருக்கு நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்றப்ப அவங்க அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிட்டு எனக்கு இந்த ப்ராப்ளம் இருந்தது, இந்த ப்ராப்ளம் கியூர் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க ரிசல்ட் வந்து நமக்கு கொடுப்பாங்க பாத்தீங்களா? அப்ப நமக்கு ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சோ அந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸ்க்கு வந்துட்டு ஃபென்டாஸ்டிக்கான ரிவ்யூஸ் இருக்கு. சூப்பரான ரிசல்ட் கொடுக்குற ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம கிட்ட இருக்கு. நாட் ஒன்லி அவங்க வந்து அவங்களோட ரிசல்ட்ஸ் மட்டும் ஷோ பண்ணுவாங்க. இப்போ அவங்க வேற யாரோ ஒரு ஃப்ரெண்ட் பாக்குறப்ப இந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணேன் நல்லா இருக்கு, நீ வேணும்னா அவங்க கிட்ட வாங்கிக்கோன்னு சொல்லி அவங்க ஒரு ரெக்கமெண்டேஷன்ல இன்னொரு பீப்பிள்ஸை கொண்டு வருவாங்க. அதுதான் அந்த இடத்துல வந்து ரியல் ட்ரஸ்ட்டை வந்து பில்ட் பண்ணுது. சோ இதை தான் நம்ம வந்துட்டு எடுத்து பண்ண போறோம். இந்த இடத்துல என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போ வந்து ஒரு 30+ ஹாப்பி கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ரெகுலரா வந்து அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் காலி ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல எனக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. இங்க நான் என்னோட earnings வந்துட்டு உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிருக்கேன். சோ மை டியர் சிஸ்டர்ஸ், என்னால 2 குழந்தைங்களை வச்சுட்டு ஃபேமிலியும் மேனேஜ் பண்ணிட்டு என்னோட ஃப்ரீ டைம்ல இந்த மாதிரி ஒரு இன்கம் ஜெனரேட் பண்ண முடியும் அப்படின்னா உங்களால முடியாதா? கண்டிப்பா உங்களால முடியும். திங்க் பண்ணி பாருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு சில ரிவார்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. நீங்க எல்லாருமே வந்து சூப்பர் மார்க்கெட்ல பர்ச்சேஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? அங்க நீங்க டோட்டல் அமௌண்ட் பில் பண்றீங்கல்ல, அதுக்கு வந்துட்டு பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. இங்க வந்து டோட்டலி ஆப்போசிட். நம்ம வாங்குற ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுக்குமே வந்து பாயிண்ட்ஸ் இருக்கு. போனஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சோப்னா 1 BP, பேஸ்ட்னா 2 BP. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்க்கு வந்துட்டு பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும். இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் நம்ம ஆட் பண்றப்ப நமக்கு வந்து ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க. அதாவது கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க. கிஃப்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். கம்பெனிக்கு சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. சில பிபிஸ் கம்ப்ளீட் பண்றப்ப தான் நமக்கு வந்துட்டு ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ஜஸ்ட் ஒரு 1 BPக்கு போட்டுட்டு எனக்கு வந்து கிஃப்ட் கொடுக்கலையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்கணும். 80 BP கம்ப்ளீட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு ரிவார்டு. 145 BP கம்ப்ளீட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு ரிவார்டு. 200 BP கம்ப்ளீட் பண்றீங்கன்னா அதுக்கு ஒரு ரிவார்டு. இந்த மாதிரி ரிவார்ட்ஸா தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளும் வாங்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி சூப்பரான விஷயம் எல்லாம் இங்க வந்துட்டு உள்ள அடங்கி இருக்கு. சோ யாருக்கு தான் வந்து கிஃப்ட்னா பிடிக்காது? நீங்களே சொல்லுங்களேன். இந்த மாதிரி as a team நிறைய பேர் வந்துட்டு ரிவார்ட்ஸ் எடுக்கிறது, ப்ராஃபிட் எடுக்கிறது, அவங்களோட குட்டி குட்டி ட்ரீம்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணிட்டு வருது. இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் தானா? இதோட ஸ்டாப் ஆயிடுதா? இன்னும் வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் இருக்கு. இது வந்து குட்டி குட்டி ப்ராஃபிட்ஸ் தான். டெய்லி ப்ராஃபிட் பாக்குறோம், ஆல் குட் தான். ஆனா மந்த்லி ஒரு இன்கம் ஜெனரேட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்கு. அதுதான் தேர்ட் ஆப்ஷன். நீங்க உங்களோட டீமை கூட வந்துட்டு பில்ட் பண்ணிக்கலாம். நீங்க பாக்குறது ஆரிஃப்ளேமோட சக்சஸ் பிளான் லேடர். எப்படி 9 to 5 ஜாப்ல வந்துட்டு மேனேஜர், சீனியர் மேனேஜர் இந்த மாதிரி நிறைய ப்ரொமோஷன்ஸ் கொடுப்பாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கு. என்னங்க சொல்றீங்க? வீட்ல இருந்து ஒர்க் பண்றோம், அந்த மாதிரி டைட்டில்ஸ்ல எல்லாம் நம்மளால வந்துட்டு ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா எஸ் அஃப்கோர்ஸ் உங்களால கண்டிப்பா பண்ண முடியும். அதுதான் வந்து ஒரு லாங் டர்ம் இன்கம் வந்து ஜெனரேட் பண்றது. இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். உங்களுக்கு தெரிஞ்ச 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க உங்கள மாதிரி வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தேடிட்டு இருந்த பர்சன் தான். நீங்க அவங்களுக்கு வந்து உங்களோட பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க கொடுக்கலாம். இந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், earn பண்ணிட்டு இருக்கேன், நீ இதுல வந்து ஜாயின் பண்ணனா உனக்கு ஒரு பெனிஃபிட்டா இருக்கும், உன்னோட ட்ரீம்ஸ் கண்டிப்பா வந்து இந்த இடத்துல ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க சொல்றப்ப கண்டிப்பா வந்து அவங்க உங்ககிட்ட வந்து ஜாயின் பண்ணுவாங்க. கரெக்டா? சோ இந்த மாதிரி உங்களோட டீமும் வந்து நீங்க வந்து பில்ட் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டைட்டில்ஸ் எடுக்கிறது நீங்க பார்க்க முடியும். 3%, 6%, 9%, 12 இந்த மாதிரி நிறைய லேடிஸ் இந்த மாதிரி அச்சீவ் பண்ணிட்டு அவங்களோட இன்கம் வந்துட்டு மந்த்லி 10,000, 25,000 earn பண்ணிட்டு தான் இருக்காங்க. why not you? ஏன் உங்களால பண்ண முடியாது? கண்டிப்பா பண்ண முடியும். வீட்ல இந்த மாதிரி எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாம உங்களோட பிசினஸ்க்கு நீங்க தான் ஓன் பாஸ். நீங்க டெய்லி ப்ராஃபிட் எடுத்தாலும் சரி இல்ல வீக்லி ப்ராஃபிட் எடுத்தாலும் சரி இல்ல நான் மந்த்லி இன்கம்க்கு என்னோட நேம்க்கு கீழ நான் ஒரு மேனேஜர், சீனியர் மேனேஜர், டைரக்டர் இந்த மாதிரி டைட்டில்ஸ்க்கு நான் ஒர்க் பண்றேன் அப்படினாலும் சரி எனிதிங் இஸ் ஃபைன். யாரும் உங்களை வந்துட்டு ஏன் இங்க இது பண்ணல, ஏன் அப்படி பண்ணல, ஏன் இவ்ளோ சேல்ஸ் பண்ணல, ஏன் இவ்ளோ வந்துட்டு டீம் வந்து உருவாக்கல அப்படின்னு யாருமே எதுவுமே கேட்க போறது இல்ல. இது நீங்க உங்களோட பிசினஸ், உங்களோட earning, உங்களோட இன்கம், உங்களோட ட்ரீம்ஸை நீங்க அச்சீவ் பண்ண போறீங்க. எல்லாமே நிறைய பேர் நினைப்பாங்க ஒருவேளை இது ஸ்கேமா இருக்குமோ அப்படின்னு சொல்லி. ஸ்கேமா இருந்தா நான் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட உட்காந்து பேசிருக்க மாட்டேன். ஆல்சோ ஒரு கம்பெனில இருந்து டைரக்டா பேங்க்குக்கு கிரெடிட் ஆன அமௌண்ட் மட்டும் தான் உங்களால நம்ப முடியும். அது வந்து ட்ரஸ்டபிளான பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உங்களுக்கு இங்க நிறைய ப்ரூஃப்ஸ் காட்ட முடியலனாலும் சில ப்ரூஃப்ஸ் நான் உங்களுக்கு இங்க காட்டியிருக்கேன். கோல்ட் டைரக்டருக்கு இங்க பாத்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் இன்கம், 25,000 இன்கம் எடுக்கிற பர்சன் இருக்காங்க, 58,000 இன்கம் எடுக்கிற பர்சன் இருக்காங்க. இப்போ வீட்ல இருந்த மாதிரியே உங்களோட ஃபிளெக்சிபிள் டைம்ல இந்த மாதிரி உங்களாலையும் earn பண்ண முடியும் அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்காக தான். நான் இப்பதான் புதுசு, எனக்கு ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆனா எனக்கு எதுவும் பெருசா தெரியல, நீங்க சொல்றது ஓரளவுக்கு புரியுது மேம் அப்படின்னா இங்க பாத்தீங்களா கிட்டத்தட்ட 500 பீப்பிள்ஸ் வந்து ஒன்னா கனெக்டடா நாங்க வந்துட்டு லேர்ன் பண்ணி தான் கத்துக்கிறோம். நீங்க தனியால் கிடையாது, நீங்க எல்லாருமே எங்க கூட சேர்ந்து தான் ஒர்க் பண்ண போறீங்க. நீங்க மட்டும் இல்ல, நானுமே இந்த பிசினஸ்க்குள்ள உள்ள வந்ததுக்கு அப்புறம் எனக்கும் எதுவும் பெருசா தெரியல, ஆனா கத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் எப்படி பண்ணணும், முன்னாடி இருந்தவங்க எப்படி பண்றாங்க எல்லாமே கத்துக்கிட்டு நான் வந்து லேர்ன் பண்ணி தான் வந்துட்டு இந்த இடத்துல earn பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எங்களோட டீம்ல நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 days இன்டென்ஸ் ட்ரைனிங் பவர் பேக்டா வந்து கொடுக்க போறோம். ஆரிஃப்ளேம்னா என்ன, அதுல எப்படி எல்லாம் சக்சஸ் பண்ணலாம், அதுல என்னெல்லாம் இருக்கு, அதை நீங்க எப்படி வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், எப்படி வந்து மணி earn பண்ணலாம். சோ இந்த ட்ரைனிங்ல உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைச்சிரும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி. சோ அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு டெய்லி ப்ராஃபிட்க்கு ஒர்க் பண்ணாலும் ஒர்க் பண்ணலாம், இல்ல மந்த்லி ப்ராஃபிட்க்கு ஒர்க் பண்ணாலும் ஒர்க் பண்ணலாம். பிகாஸ் உங்களோட பிசினஸ்க்கு நீங்க தான் ஓன் பாஸ். ஓகேவா?
ஸ்டார்டிங்ல என்னோட நேம்க்கு கீழ பாத்தீங்கன்னா சில வேர்ட்ஸ் எல்லாம் போட்டிருப்பேன். சர்டிஃபைடு ஸ்கின் இன்ஃப்ளூயன்சர் வெல்னஸ் கோச் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுமே வந்துட்டு நம்மளோட கம்பெனில ஃப்ரீயாவே நம்ம வந்து பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆயிடும். அதுல ட்ரைனிங்ஸ் அப்படின்ற செஷன்ல இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்க ஃப்ரீயாவே வந்துட்டு எடுத்துக்க முடியும். அதே மாதிரி டீம்லயுமே வந்து பியூட்டி கோர்ஸ் எல்லாம் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. லைக் பெடிக்யூர் எப்படி பண்றது, மெனிக்யூர் எப்படி பண்றது, ஃபேஷியல் எப்படி பண்றது, மேக்கப் எப்படி பண்றது, இந்த மாதிரி பியூட்டி கோர்சஸ் எல்லாமே கூட வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆடட் வந்துட்டு ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் வந்துட்டு நாங்க உருவாக்கி கொடுக்க போறோம். என்ன சொல்றீங்க, வீட்ல இந்த மாதிரி இவ்வளவு விஷயம் பண்ண முடியும் அப்படின்றது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. அதுக்கு உங்களுக்கு வந்துட்டு சில ப்ரூஃப்ஸ் எல்லாமே நான் காட்டுறேன். இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா வீட்ல இந்த மாதிரி அவங்களோட earnings வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ட்ரீம்ஸ் இருக்கும். இங்க ரூபாவதி அப்படின்றவங்க அவங்களோட கிட்ஸோட எஜுகேஷனுக்காக ஆரிஃப்ளேம் இன்கம் மூலமா கட்டினதை ஹாப்பியா ஷேர் பண்ணிருக்காங்க. நம்மளோட ட்ரீம்ஸ் ஆரிஃப்ளேம் கிட்ட சொன்னா கண்டிப்பா நடத்தி வச்சிருவாங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரீம் ப்ரோக்ராம் மணி அப்படின்னு ஒன்னு இருக்கு. ஒவ்வொரு டைட்டில்ஸ் நம்ம ரீச் பண்றப்ப சரி எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நீங்க கோல்டு டைரக்டர் ஆகுறீங்க அப்படின்னா அந்த வருஷத்துக்கான ட்ரீம் ப்ரோக்ராம் மணியை வந்துட்டு உங்களுக்கு தனியா வந்துட்டு சேர்த்துக்கிட்டே வருவாங்க. சப்போஸ் நீங்க வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா அந்த அமௌண்ட்டை நீங்க டிரா பண்ணி உங்களோட வீடு கட்டுறதுக்காக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ராதிகா செந்தில் அப்படின்றவங்க கோயம்புத்தூர் வடவழியில 4 BHK வீடு 85 lakhs வர்த் இருக்கிற வீடு, இந்த ட்ரீம் ப்ரோக்ராம் அண்ட் அவங்களோட இன்கம் மட்டுமே வச்சு கட்டின வீடு. அன்னைக்கு கிரகப்பிரவேசம் அன்னைக்கு எடுத்த பிக்சர் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. நானுமே இங்க வந்து அச்சீவ் பண்ணிருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் இன்கம்ல நான் வந்துட்டு என்னோட பையனை இந்த வருஷம் தான் ஸ்கூல் ஜாயின் பண்ணிவிட்டேன். அவனுக்கு இந்த வருஷத்தோட யூனிஃபார்ம் ஃபீஸ் நான் என்னோட இன்கம்ல கட்டினதை நான் இங்க ஹாப்பியா ஷேர் பண்ணிருக்கேன். இது ஒரு சின்ன அமௌண்டா இருந்தாலும் என்னோட ஹஸ்பண்டுக்கு நான் பினான்சியலா ஹெல்ப் பண்ண அப்படின்றதுல எனக்கு ஒரு பெருமை. அதே மாதிரி இங்க வந்துட்டு நகையை மீட் எடுத்ததை பார்க்க முடியும், நீங்க நகையை வாங்கினது பார்க்க முடியும். இந்த மாதிரி நிறைய வந்துட்டு ஸ்டோரிஸ் வந்துட்டு இருக்கு. என்னால நிறைய இந்த வீடியோல ஷேர் பண்ண முடியாது. பட் ஸ்டோரிஸ் அப்படின்றது டெய்லியுமே வந்துட்டு பில்ட் ஆகிட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி நீங்களும் எங்க கூட ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஸ்டார்டிங்ல வந்துட்டு ஹேவ் ஃபன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். சோ see the world with us. அதாவது இப்போ நீங்க ஒரு விஷயம் வந்து பண்றீங்க, ஒரு 3% 6% இந்த மாதிரி டைட்டில்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்றீங்க, ஒரு டைரக்டர் சீனியர் டைரக்டர் இந்த மாதிரி டைட்டில்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டேஜ்ல கூப்பிட்டு ரெகக்னைஸ் பண்ற விதமா கான்ஃபரன்சஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அது நேஷனல் ட்ரிப்பா இருக்கட்டும் இல்ல இன்டர்நேஷனல் ட்ரிப்ஸா இருக்கட்டும், எல்லாமே கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நீங்க எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்லை. நீங்க அந்த அளவுக்கு உழைச்சிருக்கீங்க, உங்களை ரெகக்னைஸ் பண்றதுக்காக எல்லாமே வந்து கம்பெனியே பே பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இது நான் என்னோட பிக்சர்ஸ் நான் ஷேர் பண்ணிருக்கேன். நான் 3% டைட்டில் அடிக்கிறப்ப கேட்டலாக் லான்ச் சென்னையில நடந்தது. அப்ப என்ன ஸ்டேஜ்ல கூப்பிட்டு ரெகக்னைஸ் பண்ண பிக்சர்ஸ் தான் நீங்க இங்க பாக்குறீங்க. சோ இப்போ நீங்க ஜாயின் பண்ண போறீங்க, உங்களுக்கு ஏதாவது கான்ஃபரன்சஸ் வருமா அப்படின்னு கேட்டா எஸ் ஆஃப் கோர்ஸ். நீங்களுமே வந்துட்டு ஒரு சீனியர் மேனேஜர் அந்த மாதிரி லெவல்ஸ் எல்லாம் ரீச் பண்றீங்க அப்படின்றப்ப மலேசியா போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதுவும் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல. நீங்க எதுவுமே வந்து பே பண்ண தேவையில்லை. பிக்கப்ல இருந்து டிராப் வரைக்கும் கம்பெனியே பாத்துக்க போறாங்க. அதே மாதிரி ஸ்வீடன் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே நமக்கு இருக்கு. சோ இந்த மாதிரி இவ்ளோ விஷயம் இருக்கிற இந்த ஒரு கம்பெனில நம்ம ஒரு பிராண்ட் பார்ட்னரா ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ற மூலமா இத்தனை பெனிஃபிட்ஸ் உங்களால பார்க்க முடியும். சோ நீங்களும் எங்க கூட ஜாயின் பண்ணி அதுவும் என்னோட டீம்ல நீங்க ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நீங்க எந்த ஒரு பேமெண்ட்டும் பண்ண தேவையில்லை. உங்களோட டீடைல்ஸ் மட்டும் தான் நீங்க வந்து சென்ட் பண்ண போறீங்க. நம்ம இப்ப ஒரு குளோபல் பிராண்டட் கம்பெனியோட அசோசியேட் ஆகி பிராண்ட் பார்ட்னரா ஒர்க் பண்ண போறோம். சோ இங்க நம்மளுக்கு வந்து ஃப்ரீயா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நடக்க போகுது. நேம், போன் நம்பர், மெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த், கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப், ஆதாரா இருக்கலாம், ஓட்டர் ஐடியா இருக்கலாம், இல்ல டிரைவிங் லைசன்ஸா இருக்கலாம். எதுக்காக ஐடி ப்ரூஃப்? இப்ப நான் தான் விவேகா அப்படின்றது என்னோட ப்ரூஃப் பார்த்தா தான் தெரியும், கரெக்டா? அதுக்காக பிளஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 72 கண்ட்ரீஸ்ல ஆரிஃப்ளேம் ரன் ஆயிட்டு இருக்கு. நம்ம இந்தியால இருக்கனால இந்தியன் சிட்டிசன் அப்படின்றத ப்ரூஃப் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு ஐடி வெரிஃபிகேஷன். மத்தபடி வேற எதுவுமே கிடையாது. எஸ், அவ்வளவுதான். வீட்ல இருந்த மாதிரியே ஒரு பிசினஸ் எடுத்து ரன் பண்ணணும். உங்களுக்குன்னு வந்துட்டு ஒரு ஐடென்டிட்டி, உங்களுக்குன்னு ஒரு இன்கம் வந்து கிரியேட் பண்ணும் வித்தவுட் எனி இன்வெஸ்ட்மெண்ட். உங்களோட ஃபிளெக்சிபிள் டைம்ல வீட்டையும் பார்த்துக்கிட்டு குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு உங்களோட பிசினஸை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க என்ன ரீச் அவுட் பண்ணுங்க. ஸோ ஸ்மார்ட்டான பீப்புள் ஸ்மார்ட்டான சாய்ஸ் தான் சூஸ் பண்ணுவாங்க. என்னோட டீம்ல கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு மேல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டீம்ல நீங்களும் ஜாயின் பண்ணி நீங்களும் earn பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்காக தான். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்த உங்க எல்லாருக்குமே தேங்க்யூ சோ மச். கண்டிப்பா உங்க எல்லாரையும் டீம்ல மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். பாய், டேக் கேர்.